இலக்கு நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். இன்று இன்றைய அதாவது அ ஜூன் 13ஆம் தேதி ஈரான், இஸ்ரேல் போர் நிலவரம் தொடர்பான ஒரு செய்தி குறிப்பு, அதாவது அப்டேட் என்று சொல்றது. சில மணி நேரங்களில் கையெழுத்தாகும். அதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து ஐரோப்பாவில் ஒரு நாடு என்று சொன்னார்கள். அதாவது இந்த ம் சுவிட்சர்லாந்தில் கையெழுத்திடப்படப் போகின்ற அமைதி உடன்பாடு அ இப்போது திடீரென்று ஒரு குழப்பமான நிலைக்கு மாறி இருப்பதாக கூறப்படுகிறது. அ ஞாயிற்றுக்கிழமை கையெழுத்தாகும் என்றும், அதன் பிறகு உடனடியாக ஹோர்முஸ் நீரிணை வந்து திறக்கப்படும் என்றும் ட்ரம்ப் தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டு வந்த நிலையில், ஈரானின் வெளியுறவு அமைச்சகம் நாளை கையெழுத்திட எந்த திட்டமும் தங்களிடம் இல்லை என்று சொல்லி அறிவித்திருக்கின்றது. இருப்பினும் அடுத்த ஒரு சில நாட்களில் அது நடக்கக்கூடும் என்றும் அது ஒரு எதிர்பார்ப்பை வெளியிட்டிருக்கின்றது. அதே சமயம் வரைவு ஒப்பந்தத்தின் விவரங்கள் ஈரானுக்குள் கசிந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அவை ஒரு அரசியல் புயலை கிளப்பி வருவதாகவும் அங்கிருந்து தகவல்கள் தெரிவிக்கின்றன. தடைகள், அணுசக்தி கட்டுப்பாடுகள், அமெரிக்க படைகளை திரும்ப பெறுதல் மற்றும் குறிப்பாக ஹூமூஸ் நீரிணையின் எதிர்கால மேலாண்மை ஆகியவற்றில் வெளியுறவு அமைச்சர் அரக்சி அதிக சலுகைகளை வழங்கி வருவதாக குற்றம் சாட்டி கடும் போக்குவாதிகளும் போராட்டக்காரர்களும் அவரை தாக்கி வருவதாக இந்த மேற்குலக ஊடகங்கள் சில வதந்திகளை பரப்பி வருவதாகவும் அப்பாஸ் அரக்சி வந்து அதனை மறுத்திருக்கின்றார். வெளியுறவு அமைச்சகத்துக்கு வெளியே ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூடியிருப்பதாகவும் இந்த மேற்குலக ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. அதே நேரத்தில் உள்நாட்டு செய்தித்தளங்களில் ஒப்பந்தத்திற்கு எதிரான விமர்சனங்களை ஈரானிய அதிகாரிகள் தணிக்கை செய்வதாகவும் இந்த ஊடகங்கள் குறிப்பிட்டிருக்கின்றன. இந்த ஒப்பந்தத்துக்கான மிகப்பெரிய அச்சுறுத்தல் இனி வாஷிங்டனோ அல்லது தெஹ்ரான் பேச்சுவார்த்தையாளர்களோ அல்ல, மாறாக ஈரானுக்குள் இருப்பவர்கள் தான் அதற்கான மாறலாம் என்று கூட இவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் இந்த மேற்குலக ஊடகங்கள் இஸ்ரேலிய புலனாய்வு துறையினரை பொறுத்தவரையில் அவர்கள் என்ன யோசிக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு உள்ளகத்தில் இவ்வாறான அதாவது ப்ரொபகண்டா வார் என்று சொல்றது, உள்ளகத்தில் இவ்வாறான புரளிகளையும் பொய்களையும் கிளப்பி அவர்களுக்கு இடையில் உள்ள ஒரு நம்பிக்கை ஈனத்தையும் ஒருவர் மீது ஒருவர் சந்தேகப்படும் நிலையையும் தோற்றுவிப்பதற்கான முயற்சி. முன்னரும் இந்த நாடாளுமன்ற பேச்சாளர் கலிபாப் மீதும் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அவர் அமெரிக்காவுக்கு சார்பாக நடக்கிறார் என்று சொல்லி அவர்களுக்குள் ஒரு பிளவை கொண்டு வருவதற்கு மேற்குலகம் முற்பட்டிருந்தது. அதே போன்றுதான் இப்போது இந்த இந்த ஒப்பந்தத்தை வைத்துக்கொண்டு ஈரானுக்குள் உள்ளகத்தில் ஒரு பிரச்சனையை கிளப்புவதற்கு இவர்கள் முயற்சி செய்கிறார்கள். மேற்குலகத்தின் திட்டம் தெரியும் என்னென்று சொன்னால், அதாவது பிரிவினைகளை உருவாக்குவது, மோதல்களை உருவாக்குவது, உள்ளுக்குள் அவர்களை மோதவிட்டு தாங்கள் வெளியில் நின்று பலனை அனுபவிப்பது. இது இங்கு மட்டுமல்ல, ஆசிய நாடுகளிலும், இலங்கையிலும், தமிழீழத்திலும் எல்லா நாடுகளிலும் இந்த மேற்குலகம் இந்த தந்திரத்தை தான் கையாண்டு வந்திருக்கின்றது. அது எங்களுக்கும் அது நிறைய பாடங்களை தந்திருக்கின்றது. இதற்கிடையில் இஸ்ரேலிய மூத்த அதிகாரிகள் இந்த ஒப்பந்தம் இஸ்ரேலிய நலன்களுக்கு தீங்கு விளைவிப்பதாக கடுமையாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை செயல்முறையில் இருந்து இஸ்ரேல் பெருமளவில் ஓரங்கட்டப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு அதிகாரி இது ஒரு நீடித்த தீர்வு அல்ல, மாறாக கால அவகாசம் பெறுவதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு தற்காலிக அரசியல் ஏற்பாடு என்று அதை விவரித்திருப்பதாக கூறப்படுகிறது. ராஜதந்திர நடவடிக்கைகள் தீவிரமாக தொடர்கின்ற இந்த வேளையில் G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக கட்டார், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் எகிப்து தலைவர்களுடன் ட்ரம்ப் தனித்தனியாக சந்திப்புகளை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கூறப்படுகிறது. இது அதன் முடிவை வடிவமைப்பதில் வளைகுடா நாடுகள் இப்போது எந்த அளவுக்கு பெரிதும் ஈடுபட்டுள்ளன என்பதை எடுத்து காட்டுவதாகவும் கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் ஈரான் ஒப்பந்தம் நெருங்கிவிட்டது போல் அனைவரும் பேசுகிறார்கள். ஆனால் இதில் சம்பந்தப்பட்ட கிட்டத்தட்ட ஒவ்வொரு முக்கிய தரப்பினரும் முரண்பாடான சமிக்கைகளை அனுப்புகின்றனர் என்றும்
சந்தைகள் அமைதியாக இருக்கும் என்று பந்தயம் கட்டுகிறார்கள் என்றும், அரசியல்வாதிகள் சமாதானத்தை விற்கிறார்கள் என்றும், பேச்சுவார்த்தையாளர்கள் இன்னும் விவரங்கள் குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் தற்போதைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே அமெரிக்காவின் உள்துறை செயலாளர் மார்க்கம் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், ஈரானுக்கு எதிரான அமெரிக்க அதிபர் டிரம்பின் மும்முனை போர் வெற்றி பெற்றிருப்பதாக கூறியிருக்கிறார். அதாவது ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இராணுவ ரீதியாக போரில் வெற்றி பெற்றதாகவும், பின்னர் அவர் பொருளாதார ரீதியாக வெற்றி பெற்றதாகவும், பின்னர் அவர் ராஜதந்திர ரீதியாகவும் வெற்றி பெற்றிருப்பதாகவும், இராணுவ, பொருளாதார, ராஜதந்திர ரீதியாக ஒரு போரில் வெற்றி பெறுவதற்கான 3 வழிகளில் ட்ரம்ப் இந்த 3 முனைகளிலும் வெற்றி பெற்றிருப்பதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் இதற்கிடையில் இந்த ஈரானுடன் நாளை ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்படும் என்று ட்ரம்ப் மீண்டும் தெரிவித்திருக்கின்றார். இது இருதரப்பினராலும் மெய்நிகர் முறையில் சில சமயங்களில் இணைய வழி ஊடாக கையெழுத்து போட வாய்ப்புள்ளதாகவும், இஸ்ரேலிய ஊடக அறிக்கைகளின்படி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஒப்பந்தம் தொடர்பாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டம் நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலை கூட இருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். இதே நேரம் இந்த தோஹா பட்டதாரிகள் ஆய்வு நிறுவனத்தின் பேராசிரியரான முகமது எல் மஸ்ரி என்ன தெரிவித்திருக்கிறார் என்று சொன்னால், ஈரானுடனான போர் அமெரிக்க அதிபர் போக போக போர் தொடர்பாக அமெரிக்க அதிபர் போக போக ஒரு புதிய விடயங்களை உருவாக்குகிறார் என்பதை இந்த போர் நிரூபித்து வருகிறது என்று கூறியிருக்கிறார். இது பெரும்பாலும் திட்டமிடப்படாத ஏற்பாடுகள் என்றும், இது அவரது தரப்பிலோ அல்லது அவரது நிர்வாகத்தின் தரப்பிலோ திட்டமிடல் இல்லாததன் விளைவுதான் என்று நான் நினைக்கிறேன் என்று கூறியிருக்கின்றார். தற்போதைய இந்த போர் ஒரு மிகப்பெரிய தவறான கணிப்பு என்பதை தெளிவாக்குகிறது என்றும் அவர் இந்த அல் ஜசீரா ஊடகத்திடம் தெரிவித்திருக்கின்றார். ஈரானிய அணுசக்தி விவகாரம் மற்றும் ஹோர்முஸ் நீரிணை உட்பட அமெரிக்கா ஈரான் ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்திடப்படுமா என்பதை உலகம் உற்று நோக்கி வரும் நிலையில் பல கேள்விகளுக்கான இன்னும் விடை கிடைக்கவில்லை என்றும் அவர் கூறியிருக்கின்றார். ஹோர்முஸ் நீரிணையின் தற்போதைய நிலை என்னவென்று நமக்கு இன்னும் சரியாக தெரியவில்லை. அந்த நீரிணையின் மீது ஈரானியர்கள் கட்டுப்பாடு செலுத்தி வருகின்றார்கள். அதற்கான கட்டணத்தை வசூலிப்பது குறித்தும் அமெரிக்காவின் நிலைப்பாடு கூட இன்னும் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை என்று கூறியிருக்கின்றார். எதிர்காலத்தில் யுரேனிய செறிவூட்டல், ஈரானின் திறன் மற்றும் அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தின் கையிருப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் இன்னும் பல விடயங்கள் தீர்க்கப்பட வேண்டிய உள்ளது என்றும், அதை எவ்வாறு கையாள்வது என்பதில் இருதரப்பினருக்கும் இடையிலே பலத்த கருத்து வேறுபாடு உள்ளது என்றும் அவர் கூறியிருக்கிறார். இதனிடையே அமெரிக்காவுடனான ஒப்பந்தம் நாளை கையெழுத்தப்படாது என்பதை ஈரான் மீண்டும் அறிவித்திருக்கின்றது. அடுத்த சில நாட்களுக்கு அது கையெழுத்திடப்படலாமே தவிர அது நாளைக்கு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை கையெழுத்திடப்படாது என்று கூறியிருக்கின்றார்கள். இதற்கிடையில் பேச்சுவார்த்தைகளில் ஏற்பட்டுள்ள முட்டுக்கட்டையை உடைப்பதற்காக 12 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்புள்ள உதவித்தொகையை கத்தார் ஈரானுக்கு வழங்கியுள்ளதாக ஈரானிய செய்தி நிறுவனமான இந்த மொஹர் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. இதில் 6 பில்லியன் டாலர்கள் கத்தாரில் உள்ள ஈரானிய நிதிகளை முடக்கம் நீக்குவதன் மூலம் பெறப்படும் என்றும், மேலும் 6 பில்லியன் டாலர்கள் கடன் அல்லது கடன் வசதி அடிப்படையில் வழங்கப்படும். மற்றது ஈரானிய வெளியுறவு அமைச்சகத்தின் அறிக்கையின்படி எங்கள் பேச்சுவார்த்தை குழு அடுத்த 2 நாட்களுக்கு ஜெனீவாவுக்கோ அல்லது வேற எந்த இடத்துக்கோ பயணம் செய்ய திட்டமிடப்படவில்லை என்றும் அவர்கள் கூறியிருக்கின்றனர். அதே சமயம் பாகிஸ்தான் வெளிவிவகார அமைச்சரான முகமது இஷாக் டார் சவுதி அரேபியாவின் வெளிவிவகார அமைச்சர் ஃபைசல் பின் பர்ஹானுடன் தொலைபேசியில் உரையாடி இருப்பதாகவும், அப்போது அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தைகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாகவும், நாளை மின்னணு முறை, அதாவது இந்த காணொளி முறையில் கையெழுத்திடும் ஒரு நிகழ்வு இடம்பெற உள்ளதாகவும், இதை இருதரப்பினரும் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் இருதரப்பினரும் பேசியதாக செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே சமயம் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபும் இந்த
அதாவது டீல் வந்து மிகவும் க்ளோஸாக வந்து விட்டது என்பது தொடர்பாக தனது ட்வீட்டில் தெரிவித்திருக்கின்றார். அந்த ட்வீட்டை வந்து அமெரிக்க அதிபர் வந்து பாகிஸ்தான் பிரதமர் ஷெஃபாஸ் ஷெரீஃபின் ட்வீட்டை வந்து அவர் திருப்பி மறுபதிவு செய்திருக்கின்றார். அப்படியே அதை ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறார் தனது சோசியல் மீடியாவில். இதே சமயம் உங்களுக்கு தெரியும் இந்த தாக்குதல்கள் கடந்த வாரம் மாறி மாறி இருதரப்பினராலும் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள். அப்போது நாங்கள் கூறியிருந்தோம் இந்த ஈரான் தாக்குதலை முதலில் இவர்கள் என்ன கூறுவார்கள் என்று சொன்னால் எல்லா ஏவுகணைகளையும் இடைமறித்து விட்டோம், எல்லா தாக்குதல் விமானங்களையும் சுட்டு வீழ்த்தி விட்டோம் என்றுதான் கூறுவார்கள். ஆனால் பிறகு அது தொடர்பாக மெல்ல மெல்ல இழப்புகள் தொடர்பான அறிக்கைகள் வரும் என்று இன்றும் கொஞ்சம் அறிக்கைகள் வந்திருக்கின்றன. அதாவது பஹ்ரைனில் உள்ள ஷேக் ஈசா விமானப்படை தளத்தில் இருந்த 2 விமான எரிபொருள் சேமிப்பு கிடங்குகள் ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணைகளால் அழிக்கப்பட்டிருப்பதாக இப்போது அந்த சேட்டலைட் படத்தையும் போட்டிருக்கிறார்கள். அதே சமயம் ஜூன் 11ஆம் தேதி எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் படங்கள் மூலம் பந்தர் அப்பாஸ் விமான நிலையம் ஜூன் 10ஆம் தேதி தாக்கப்பட்டதை உறுதிப்படுத்துகின்றது. அதாவது ஈரானில் இடம்பெற்றது. அதே சமயம் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க ரெடார் நிலையமான ஏஆர் 327 முதல் கூறினார்கள் அது அளிக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம். இப்போது அந்த தாக்குதல் இடம்பெறுவதற்கு முன்னால் அந்த ரடார் என்ற அமைப்பையும் தாக்குதல் இடம்பெற்ற பின்னர் அந்த ரடார் என்ற இடத்தையும் செயற்கைக்கோள் படம் மூலம் போட்டிருக்கிறார்கள். அது அழிவடைந்தது தெளிவாக தெரிகிறது. மேலும் உளவுத்துறை வட்டாரங்களை மேற்கோள் காட்டி CNN என்ன கூறியிருக்கிறது என்று சொன்னால் ஈரான் தனது யுரேனியம் சேமிப்பு தளங்கள், அதாவது இஸ்பஹான் பகுதியில் தான் இந்த யுரேனியங்கள் வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஃபேடோ பகுதியிலும் இருக்கலாம். இங்கென்று யாருக்கும் தெரியாது. இவர்கள் எல்லோரும் ஒரு என்னென்று சொல்வது ஒரு ஊகத்தின் அடிப்படையில் தான் கூறுகிறார்கள். அப்ப இந்த யுரேனியம் சேமிப்பு தளங்களின் நுழைவாயில்களில் இப்போது கண்ணி வெடிகளை புதைப்பதாக கூறப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அதே சமயம் உங்களுக்கு தெரியும் இந்த நியூயார்க் டைம்ஸ் ஒன்றை போட்டிருந்தது. அமெரிக்க அதிபருக்கு கடந்த வாரம் ஒரு திட்டம் இருந்தது. ஒரு சிறப்பு படை நடவடிக்கை மூலம் இந்த யுரேனியம் இருக்கின்ற பகுதிகளை கைப்பற்றுவது அல்லது ஒரு படை நடவடிக்கை. இப்ப ஈரான் ஏன் இப்போது இந்த பகுதிகளில் தனது கண்ணிவெடிகளை புதைக்கிறது என்று சொன்னால் இந்த பேச்சுவார்த்தை என்று இவர்கள் கூறி டீல் என்று சொல்லி வந்து உடன்பாடுகள் என்றெல்லாம் கூறுவதை ஈரான் இப்போது நம்புவதற்கு தயாராக இல்லை. இவர்கள் இந்த பேச்சுவார்த்தைகளை ஒரு காலத்தை வாங்குவதற்கு பயன்படுத்தி கொண்டு தாக்குதலை தீவிரப்படுத்தலாம் என்பதை ஈரான் எந்த நிலையிலும் தன்னை தயார்படுத்திக் கொள்வதாகத்தான் இதை பார்க்கலாம். அதே சமயம் கடந்த ஆண்டு ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையில் நடந்த அந்த 12 நாள் போரின் முதலாவது ஆண்டு தினம் இந்த வாரம் தெஹ்ரான் மற்றும் பிற நகரங்களில் அனுசரிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. ஜூன் 13ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு ஆரம்பமான அந்த தாக்குதல்கள் 2024 ஜூன் மாதம் 24ஆம் தேதி முடிவடைந்திருந்தது. ஈரானின் பல மூத்த தளபதிகள் அன்று கொல்லப்பட்டிருந்தார்கள். அவர்களில் ஆயுதப்படைகளின் பிரதம தளபதி முகமது பஹேரி மற்றும் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி அதாவது ஹொசைன் சலாமி மற்றும் நீண்டகால விண்வெளித்துறையின் தலைவர் அலி அக்பர் ஆகியோர் அடங்குவார்கள். அவரை விட பலர் கொல்லப்பட்டிருந்தார்கள். அந்த வாரம் அந்த நினைவு தினத்தையும் இந்த வாரம் கொண்டாடுகின்ற அதே சமயம் ஈரான் சுப்ரீம் லீடர் உச்ச தலைவர் என்று சொல்றது அயத்துல்லா சையத் அலி ஹமானியின் உடல் 4ஆம் தேதி முதல் ஜூலை 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரையிலும் ஈரானின் 3 நகரங்களில் பெருநகரங்களில் காட்சியகப்படுத்த போகிறார்கள். அதற்கு பிறகு ஜூலை 9ஆம் தேதி அதை அல்லது ஜூலை 18ஆம் தேதி அதை அதாவது புதைக்க போகிறார்கள் அல்லது அடக்கம் செய்ய போகிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 15 தொடக்கம் 20 மில்லியன் மக்கள் அதில் பங்கு பெற்றலாம் என்றும் கூறியிருக்கிறார்கள் 3 நகரங்களிலும். அதே சமயம் ஈரான் தனது ஏவுகணை திறனை விரைவாக மீட்டெடுத்து
மேற்கத்திய மீட்டெடுத்து விட்டதாக மேற்கத்திய ஊடகங்கள் இப்போது தெரிவித்திருக்கின்றன. உதாரணமாக ப்ளூம்பெர்க் என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னால், அமெரிக்காவுடனான 8 வார கால போர் நிறுத்தத்தின் போது ஈரான் தனது ஏவுகணை ஆயுத கிடங்குகளை கிடங்குகளின் கணிசமான பகுதிகளை மறுசீரமைத்திருப்பதாகவும், அதாவது மோதலுக்கு முன்பு தன்னிடம் இருந்த வெடிமருந்துகளில் சுமார் 3/4 பங்கை தெஹ்ரான் பாதுகாத்து வைத்துள்ளதாகவும், இந்த இருப்புக்களை விரைவாக மீண்டும் நிரப்பும் திறன் அதற்கு இருக்கிறது என்றும் கூறியிருக்கிறார்கள். ஹோர்முஸ் நீரிணையை பொறுத்தவரையில் இன்று மற்றும் ஒரு எண்ணெய் கப்பல் அடையாளம் தெரியாத ஒரு தாக்குதல், அது குண்டால் தாக்கப்பட்டிருப்பதாக யூகே எம்டிஓ என்ற அமைப்பு இன்று தெரிவித்திருக்கின்றது. ஆனால் இந்த யாருடைய கப்பல் என்று இன்னும் தகவல்கள் வெளிவரவில்லை. ஈரானும் கூறுகிறது தனது எச்சரிக்கைகளை மீறி செல்கின்ற கப்பல்களை தாங்கள் தாக்குவோம். அதே போல அமெரிக்காவும் தொடர்ச்சியாக தாக்கி வருகின்றது. அதே சமயம் இஸ்மாயில் பஹாயி அதாவது ஈரான் வெளிவாரத்துறையின் பேச்சாளர், அவர் கூறியிருக்கின்றார், ஹோர்முஸ் நீரிணையினால் செல்லும் கப்பல்களுக்கான சேவைகளுக்கான கட்டணம் தாங்கள் அதை வசூலிப்பதில் எந்த மாற்றமும் வராது என்று கூறியிருக்கின்றார். இதனிடையே இந்த டேங்கர் ட்ரக்கர்ஸ் என்று சொல்கின்ற அந்த இணையதளத்தின் தகவல்களின் அடிப்படையில் மற்றும் ஒரு பெரிய சூப்பர் டேங்கர் VLCC மற்றது சரக்கு கப்பல் அந்த AIS என்ற டிரான்ஸ்பாண்டரை அணைத்துவிட்டு வெறுமனவே, அதாவது அமெரிக்க கப்பல்களின் அந்த அமெரிக்காவின் முற்றுகையை ஏமாற்றி அவர்கள் ஈரானில் இருந்து சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது ஈரான் மற்றும் வெனிசுலா மீதான அமெரிக்காவின் அந்த தடைகளை 5 ஆண்டுகளாக மீறி வரும் இந்த கப்பல் சுமார் 2 மில்லியன் பேரல்கள் எண்ணெய்களை காவி செல்லக்கூடியது என்று சொல்லியும், இந்த கப்பல் ஈரானுக்கு கூடுதலான சேமிப்பு வசதியை வழங்கும் என்றும் கூறியிருக்கிறார்கள். அமெரிக்காவின் முற்றுகையை மீறி ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்களை அனுப்பும் முயற்சிகளுக்கு எதிராக, அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான முறுகல் நிலை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக இந்தியாவின் பொருளாதாரம் கடும் வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றது. அப்ப இந்தியாவுக்கு ஏதோ ஒரு வகையில் எண்ணெய் தேவையாக இருக்கின்றது. ரஷ்யாவின் போரை பயன்படுத்தி இந்தியா ரஷ்யாவிலிருந்து எண்ணெய்களை கொள்வனவு செய்து அதனை சுத்திகரித்து அதனை ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஏற்றுமதி செய்து பெரும் நிதிகளை சம்பாதித்து வந்தது. ஆனால் இப்போது அது மிகப்பெரிய ஒரு தடையை சந்தித்திருக்கிறது. என்றால் இந்தியாவுக்கே எண்ணெய் இல்லாத ஒரு நிலை, அப்ப அவர்களால் ஏற்றுமதி செய்ய முடியாத நிலை, அந்த வருமானம் வீழ்ச்சி அடைந்து இருக்கும். இந்த நிலைத்தான் இந்தியாவின் 3 கப்பல்களை அமெரிக்கா தாக்கியிருந்தது. இப்போது அமெரிக்காவின் வெளிவார செயலாளர் மார்க்கோ ரூபியோ என்ன கூறியிருக்கிறார் சொன்னால், அமெரிக்க இராணுவ முற்றுகையை மீறி ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்களை அனுப்பும் இந்தியாவின் முயற்சிகளுக்கு எதிராக ரூபியோ இந்திய வெளிவார அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெயசங்கருடன் தொலைபேசியில் உரையாடியதாக கூறியிருக்கின்றார். உரையாடியது மட்டுமல்ல, அவர் அதாவது ரூபியோ ஜெயசங்கரை எச்சரித்திருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது நீரிணையில் அனைத்து வர்த்தக கப்பல்களும் அமெரிக்க இராணுவத்தின் அறிவுறுத்தல்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்றும், முற்றுகையை மீறுவதும் ஈரானிய எண்ணெய்களை சட்டவிரோதமாக கொண்டு செல்வதும் பொறுத்து கொள்ளப்பட மாட்டாது என்றும் ரூபியோ ஜெய்சங்கருக்கு கூறியிருக்கின்றார். ஓமானுக்கு அருகே அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்ததாக தொடர்பாக இந்தியா அமெரிக்க தூதரக அதிகாரியை அழைத்து சில நாட்களுக்கு பிறகு எச்சரிக்கை செய்திருந்தது. ஆனால் இப்போது மார்க்கோ ரூபியோ இந்திய வெளிவார தொலைபேசியில் அமைத்து எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். அதாவது என்னென்று சொன்னால், இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான முருகன் நிலை அதிகரித்துக் கொண்டு வருகிறது. ஆனால் அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஒரு தேன் நிலவு நிலவுகின்றது என்ற நிலைமையாகத்தான் இருக்கின்றது. இதற்குரிய காரணம்
அந்தந்த நாடுகளின் வெளிவிவகார கொள்கைகள் தான். வெளிவிவகார கொள்கைகளை நீங்கள் ஒவ்வொரு வருடமும் நீங்கள் மறுசீரமைக்க வேண்டும் அல்லது திரும்பி பார்க்க வேண்டும். உலகம் வேகமாக நகரும் போது நீங்கள் உங்கள் வெளிவிவகார கொள்கைகளையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் இதுதான் நிலைமையாக இருக்கு. அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த 3 மாலுமிகள் கொல்லப்பட்டதை கண்டித்து இந்தியாவில் ட்ரம்பின் சுவரொட்டிகளை கிழித்தெறிந்து ஒரு போராட்டத்தை இந்தியர்கள் ஆரம்பித்ததை, அவர்கள் வீதிகளில் இறங்கி இந்த அமெரிக்காவுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பியதையும் பல சமூக ஊடகங்கள் கொண்டு வந்திருக்கின்றன. அதாவது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு முருகல் நிலை. அதே சமயம் ட்ரம்ப் ஒன்றை கூறியிருக்கின்றார், ஒப்பந்தம் கையெழுத்திட்ட பிறகு ஹோர்முஸ் நீரிணை மீதான முற்றுகை தாங்கள் முற்றாக நீக்குவோம் என்று கூறியிருக்கின்றார். ஆனால் ஈரான் கூறியிருக்கு, ஈரானுடனான ஒப்பந்தம் நாளை கையெழுத்தாக உள்ளதாகவும் அதைத் தொடர்ந்து ஹோர்முஸ் நீரிணை உடனடியாக திறக்கப்படும் என்றும் அவர் தனது ட்வீட்டில் தெரிவித்திருக்கின்றார். அதாவது ட்ரூத் சோஷலில் தெரிவித்திருக்கின்றார். லெபனானை பொறுத்தவரையில் இஸ்ரேலிய படையினர் தொடர்ச்சியாக லெபனான் மீதும் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் காசா பகுதி மீதும் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இந்த காசாவில் நடைபெற்ற தாக்குதலில் 2 கொல்லப்பட்டிருக்கிறார்கள். லெபனானில் உள்ள ஜரூரியா என்ற பகுதியில் குடியிருப்புகள் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றது. லெபனானின் எல்லைக்குள் மேல் பறந்த இஸ்ரேலிய, அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லெபனானின் ஹிஸ்புல்லாக்களும் பதில் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த லெபனானின் எல்லைக்கு மேல் பறந்த ஹெரோன் 1 என்ற உளவு ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்ட காட்சிகளை ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது இலக்கை துரத்தும் அந்த ஏவுகணையை அவர்கள் அந்த படத்தின் காட்டியிருக்கிறார்கள். அதாவது இந்த இடைமறைப்புக்கு ஈரானின் 358 என்ற விமான எதிர்ப்பு ஏவுகணை பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிகிறது. ஆனால் இந்த ஏவுகணை ஈரான் 358 அல்லது சாம் 67 என்று சொல்வது, இந்த ஏவுகணை தான் உண்மையாக அவர்கள் பயன்படுத்தி இருப்பார்களாக இருந்தால் எதிர்வரும் காலத்தில் F-35 F-15 F-16 அல்லது அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர்களோ எல்லாவற்றுக்கும் ஆபத்து என்றுதான் யோசிக்கலாம். இந்த ஏவுகணையைத்தான் ஈரான் F-35 தாக்குவதற்கு பயன்படுத்தி இருந்தது. அது ஒரு சிறிய ஏவுகணை, ஒரு 6, 7, 8 அடி நீளமானது. அதுக்கு ஏவுதளமும் தேவையில்லை. சும்மா ஒரு பிக்கப் ட்ரக்கில பின்னுக்கு வைத்து அதை ஏவலாம். அதுக்கு வேற ஒரு வசதியும் தேவையில்லை. அப்படித்தான் அதை வடிவமைத்திருக்கிறார்கள். அதுக்கு லோஞ்சர் கூட இல்லை. அது தானாகவே, அதாவது உளவு விமானம் மாதிரித்தான் அது பறக்கக்கூடியது. பார்த்தால் நீங்கள் பார்க்கலாம். இதனிடையே இஸ்ரேலிய ஆட்சி, இஸ்ரேல் அரசின் நிதி அமைச்சர் ஸ்மோரிச் என்ன தெரிவித்திருக்காங்க சொன்னால், ஹிஸ்புல்லாக்கள் தற்போதைய சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு வடக்கு இஸ்ரேலில் சேதத்தை ஏற்படுத்துவதை தாங்கள் அனுமதிக்க முடியாது என்று சொல்லியும், ஒரே தீர்வு இஸ்ரேல் மீதான ஒவ்வொரு தாக்குதலுக்கும் ஈடாக பெய்ரூட்டின் தெற்கு பகுதிகளில் 10 கட்டிடங்களை தகர்க்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அதாவது ஹிஸ்புல்லாக்கள் ஒரு தாக்குதலை செய்தால் நாங்கள் 10 கட்டிடங்களை தகர்க்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். ஏனென்று சொன்னால் ஹிஸ்புல்லாக்கள் தொடர்ச்சியாக வடக்கு இஸ்ரேலை தாக்கி வருகிறார்கள். இன்றும் பல இடங்களில் சைரன்கள் ஒலித்ததாக கூறப்படுகிறது. அதே சமயம் ஈரானுடனான மூலோபாய சமநிலையில் இஸ்ரேலிய ஆட்சிக்கு ஏற்பட்ட ஒரு மூலோபாய தோல்வி தொடர்பாக ஈரான் ஊடகங்கள் தற்போதைய நெத்தனியாகு அரசை கண்டித்திருக்கின்றன. அதாவது ஈரானிய சக்தியால் மேற்கு ஆசியாவில் ஒரு புதிய ஒழுங்கு நிறுவப்பட்டுள்ளது என்றும் இஸ்ரேலிய தொலைக்காட்சி சேனல்கள் தெரிவித்திருக்கின்றன. இஸ்ரேலிய ஆட்சியின் 12வது சேனல், அது இஸ்ரேலின் அரச ஊடகம், இஸ்ரேலுக்கு மிகவும் கவலை அளிக்கும் ஒரு மூலோபாய சூழலை நாம் இப்போது எதிர்கொள்கிறோம் என்று தெரிவித்திருக்கின்றது. சமீபத்திய போருக்கு பிறகு நாம் இப்படி ஒரு சூழ்நிலையில் இருப்போம் என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் ஒருபோதும் எதிர்பார்த்திருக்கவில்லை என்றும், இது மிகவும் மிகவும் கவலை தருவது என்றும், இப்போது முக்கிய அச்சுறுத்தல்களுக்கு எதிராக போராடுவதற்கு பதிலாக இஸ்ரேல் ஈரானுடன் ஒரு தந்திரோபாய மோதலில் ஈடுபட்டுள்ளது என்றும்,
இது ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவிலிருந்து இஸ்ரேலின் பின்புறத்தை தாக்கும் ஒரு தந்திரோபாய ஏவுகணை போர் என்றும், ஈரான் எதிர்ப்பு அச்சின் பல்வேறு முனைகளை ஒருங்கிணைத்து அனைத்து தளங்களையும் ஒரே சமன்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்க முடிந்துள்ளது என்றும் கூறியிருக்கின்றது. அதாவது ஈரான் ஹிஸ்புல்லாக்களையும் ஒருங்கிணைத்திருக்கின்றது, ஹூதிஸையும் ஒருங்கிணைத்திருக்கின்றது, இஸ்ரேலை எல்லா முனைகளாலும் தாக்குகின்றது என்றதைத்தான் அவர்கள் அவ்வாறு கூறியிருக்கின்றார்கள். அதே சமயம் இந்த தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய படைகள் மீது ஹிஸ்புல்லாக்கள் ராக்கெட் ஏவியதில் இஸ்ரேலிய ராணுவம் உயிரிழப்பு ஏற்படவில்லை என்று கூறியிருக்கின்றது. ஆனால் வேறொரு பகுதியில் இடம்பெற்ற தாக்குதலில் ஒரு படை வீரர் கொல்லப்பட்டதாக கூறியிருக்கிறார்கள். தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய படைகளுக்கு எதிராக தொடர்ச்சியான தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் மற்றும் இஸ்ரேலிய காலாட்படை பிரிவுகளை குறிவைத்து அவர்கள் ஒரு பதுங்கி தாக்குதல் ஆகியவற்றையும் அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். இந்த ஹியாமின் தெற்கே உள்ள ஹமம்ஸ் குன்றின் அருகில் ஒரு இஸ்ரேலிய கவச வாகனத்தையும் ஒரு கட்டிடத்தில் நிறுவப்பட்டிருந்த இஸ்ரேல் நிலை கொண்டிருந்த இஸ்ரேலிய துருப்புக்களையும் இந்த அபேபில் ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்கியிருப்பதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் இஸ்ரேலின் பீரங்கி அதாவது ஆர்ட்லரி பீரங்கியும் இந்த தாக்குதலில் சிக்கியிருப்பதாக ஹிஸ்புல்லாக்கள் கூறியிருக்கின்றன. அதாவது நேற்று இரவு இஸ்ரேலிய பாதுகாப்பு படையின் தரைவழி தாக்குதல் தொடங்கிய நிலையில் ஹிஸ்புல்லாக்களும் தமது தாக்குதல்களை அதிகரித்திருக்கிறார்கள். வெடிபொருட்கள் அதாவது இஸ்ரேலின் வெடிமருந்து கிடங்கும் தகர்க்கப்பட்டிருப்பதாக கூறியிருக்கிறார்கள். இதனிடையே இஸ்ரேலின் தரை தாக்குதல் ஆரம்பித்ததை தொடர்ந்து லெபனான் படையினர் தெற்கு லெபனானில் இருந்து அவர்கள் அந்த HMMWB மற்றும் M113 என்ற கவச வாகனங்களை லெபனான் தனது உட்பகுதிக்கு நகர்த்தி இருப்பதாக கூறப்படுகிறது. போரை பொறுத்தவரையில் அதாவது இந்த பேச்சுவார்த்தை ஒரு புறம் இருந்தாலும் இஸ்ரேல் தனது போரை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டுதான் இருக்கின்றது. எனவேதான் ஈரான் இந்த தாங்கள் ஜெனீவாவுக்கு போவதையும் ஒத்தி வைத்திருக்கின்றது. பல தடைகள் இருக்கின்றன. அதாவது இந்த போர் இறுதி உடன்பாடு எட்டப்படும், எல்லாம் முடிந்து விட்டது என்று எல்லோரும் கூறினாலும் இன்னும் நீக்கப்படாத தடைகள் பெருமளவில் இருக்கின்றன. எனவே போர் இப்போதைக்கு முற்றாக முடிவதற்கான எந்த சூழ்நிலைகளும் இல்லை என்பதுதான் தற்போதைய செய்தி. புதிய அப்டேட்டை நாங்கள் நாளை பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.